Hello friends, வணக்கம். Welcome to Malathis Art Kitchen. Friends, நாம இன்னைக்கு சிம்பிளா டேஸ்டா 10 நிமிஷத்துல பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். மத்த ரசம் மாதிரி இது புளிக்காம நம்ம வீட்ல பருப்பு சாம்பார் வெச்சா எந்த டேஸ்ட்ல இருக்குமோ அதே டேஸ்ட்ல இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க அது தேவையான பொருட்களை பார்த்துப்போம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், பெரிய தக்காளி 1, 50 கிராம் துவரம்பருப்பு. இப்போ மசாலா பொருள் பார்த்துப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை, 5 பல்லு பூண்டு, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, தேவைக்கேற்ப உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு ரசத்துக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பருப்பை குக்கரில் போட்டு குழைய வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் பொருள்லாம் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தோரம்பருப்பை வேக வைக்கிறதுக்கு தோரம்பருப்பை நல்லா அலசி குக்கரில் போட்டாச்சு. பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு போதும். என்னோடய குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டால் போதும். பருப்பு நல்லா குழஞ்சி வந்துடும். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு பருப்பை நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மூடிடலாம். பாருங்கள், நல்லா குழைய வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம மசாலா பொருளை அரைச்சிக்கலாம். நான் எப்போவுமே அரைக்கிற மாதிரி அம்மியில் வச்சு தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை மையா அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, கடாயும் வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளியை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இதையும் சேர்த்துப்போம். இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். தேவைக்கேற்ப உப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துப்போம். இந்த தக்காளி பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுப்போம். தக்காளி நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச புளி தண்ணியை சேர்த்துப்போம். கிளறி விட்டுப்போம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த துவரம்பருப்பை சேர்த்துப்போம். ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மிளகு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துப்போம். சேர்த்தாச்சு. மேலே கொத்தமல்லியை தூவிப்போம். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுடுவோம். ரசம் நுரைச்சி வர ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம்.
பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ரசம் நல்லா நுரைச்சி வந்துடுச்சு. இப்போ கேஸை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துப்போம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளுடைய சுவையான பருப்பு ரசம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்ச பருப்பு ரசம் எப்படி வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.